நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு மலையாளத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஐடி த ஃபேக் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான தயான் ஸ்ரீனிவாசன் வந்துட்டு ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்துட்டு குழந்தையே இல்லை. ஸோ அதுக்கான எல்லா முயற்சிகளுமே பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவங்க பாத்தீங்கன்னா கன்சீவும் ஆயிடுறாங்க. ஸோ டாக்டர் பாத்தீங்கன்னா குழந்தை வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் ஒய்ஃபுடைய நியூடான போட்டோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. இந்த இக்கட்டான விஷயத்த பார்த்தீங்கன்னா தான் ஒய்ஃப் கிட்ட இருந்து மறைச்சு இது எல்லாத்தையுமே யார் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்க போறோம் அப்படின்ற ஃபீல் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அது வந்துட்டு சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. ஏன்னா படத்துல வர முக்காவாசி சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரியா வச்சிருக்காங்க. ஸோ அதனாலே படத்துல பாத்தீங்கன்னா புதுமை அப்படின்றது இருக்காது. அதுலயும் இவர் ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே யார் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப எஃபெக்டிவா தேடுவாரு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இந்த படத்துல வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க.